உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகியம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மற்ற பயிற்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு நம்ம கொடுக்கறதில்லை. நிறைய அன்பர்கள் இந்த ராகுகேதுவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. 8 கிரகங்கள் செய்ய முடியாத, 7 கிரகங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த ராகுகேது தனி ஆளாக நின்று செய்து விடுவார்கள். ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை பிச்சைக்காரனாக மாற்றுறதும் இந்த ராகுகேதுக்கள் தான். மாயை கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு அதனால தான் நிழல் கிரகங்களை நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராகுகேதுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரே நாளில் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும். சாதாரண நிலையில் இருப்பார், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் அவனுக்கு ஓஹோன்னு கொண்டு வந்துடும் அந்த ராகு. அதே ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமே, ஆனால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட தலைகீழ் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஏதாவது ஒரு இடத்துல போய் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடுவான். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துட்டு நிம்மதியை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும். திரும்ப கிடைக்காத வகையிலே மிகப்பெரிய லாஸ் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். உறவு முறைகளாக, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பந்துக்களாக இருக்கலாம். அப்போ இந்த ராகுகேது என்பது ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் கட்டாயம் இந்த ராகுகேது என்பது மிக முக்கியமானது. அப்பேற்பட்ட அந்த ராகுகேது பயிற்சி இந்த வருடம் 30/10/2023 அன்றைய தினம் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்பிரதட்சிணமாக மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு என்ன எப்படி நடக்கப் போகுது, என்ன பொசிஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு, இல்லை எந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், குறிப்பாக தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிகள் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ், நிறைய கடைகள், ஹார்ட்வேர்ஸ், அது மாதிரி நிறைய கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதே போல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் மெட்டீரியல்ஸ், சின்ன ஒருத்தர் அல்லது 2 பேர், ஒரு 10 பேர் வரலும் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு வெல்டிங் ஷாப் மாதிரியோ, ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரியோ, அந்த மாதிரியான, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மால் சென்டர்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ், 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம்,
மால் சென்டர்ஸ், ஐடி பார்க்ஸ், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம சொல்லணும். நிறைய அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ், அதுவும் குறிப்பிட்டு நம்முடைய ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷேர் மார்க்கெட்டில் படாத பாடுபட்டு தெருவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வினை தொடர்பு உங்களை திருத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பீங்க. அந்த ராகு கேது எப்படி மறைமுகமான கிரகமோ அதே போல தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, இதெல்லாம் நாளைக்கு என்ன ரேட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டு கண்ணுக்கு தெரியாது, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிறது பூரா ராகு கேது. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் நல்ல முறையில் ஜாதகம் வலுவாக இருந்து குலதெய்வ ஆசீர்வாதம், அதே போல் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம், தெய்வ சக்தி இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. கர்ம வினைகள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதுவே மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தெய்வ அனுகூலம் அல்லது ஜாதக பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலைமை என எத்தனையோ அன்பர்கள், நம்ம ராசி அன்பர்கள், எத்தனையோ ராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம். சாமி, நான் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வரணும், இவ்வளோ லட்சம் ரூபாய் அங்கே வரணும், இது எத்தனையோ கோடி. ராகுன்னு சொன்னாலே லட்சம் கிடையாதுங்க, கோடி தான். 50 கோடியிலேருந்து 500 கோடியிலேருந்து 800 கோடியிலேருந்து 8000 கோடியிலேருந்து பல 1000 கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே, அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அதுக்கு தான் அந்த ராகு கேதுக்களை நம்ம மதித்து நடக்கணும். நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்பதுண்டு, நான் ஃபைனான்ஸ் பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாமா, வட்டி தரேன்றாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதை ஆணையிடுவது உண்டு. என்னை கேட்காமல் கொடுக்காதீங்க. அதை விட நீங்கள் வயிற்றில் ஈரத்துணியை கட்டின்னு கம்முன்னு படுத்துங்களா, பட்னியாக கூட படுத்துங்களா, உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ், அந்த பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், விவசாயமே பெரிய தோட்டமாக எடுத்து கான்ட்ராக்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தும், காட்டன் மில்ஸ் ஆகட்டும், பருத்தி மில் ஆகட்டும், ரைஸ் மில் ஆகட்டும், ஆயில் மில்ஸு, பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், இதெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்குது. அதுமாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதான் ராகு கேதுனா ஊசி, மருந்து, இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கான கருவி, எக்ஸ்ரே, இதெல்லாம் ராகு. அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ நான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த 2022 ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அவங்க ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க முடியாத வகையில் ஒரு நிறைய கேஸ் வீண்பழி அவமானங்களை அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் ராகு கேதுவுடைய வேலை. மாயை யார் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது, ஆனால் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம அதை பிரசன்ன மார்க்கத்திலே அந்த சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு இதுதாம்மா பிரச்சனை. அவங்க எத்தனையோ ஜோசியர் பார்த்துருக்காங்க, வேத பண்டிதர்களை இப்போல்லாம் பார்த்து, வேதம் படித்தவங்களை எல்லாம் பார்த்து, வாத்தியார்களெல்லாம் வச்சு நல்லா தேவையான ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பிரச்சனை அவங்களுக்கு முடியல. அப்புறம் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்க மூலயமா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சி அவங்க நம்மிடத்திலே பார்க்கின்ற பொழுது அதை கட்ட விற்கப்பட்டது. இதுதாம்மா பிரச்சனை.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பிரச்சனை. இந்த எதிரி உங்களுக்கு நன்கு தெரிந்தவர், கூட இருக்கக்கூடியவர், இவங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொன்னோம். அப்புறம் அதை நாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸும் பேசி அந்த ஆஸ்பத்திரியை நம்ம அதை மீட்டு கொடுத்தோம். அப்போ அதுபோல் ராகு கேது என்று சொன்னால் ஊசி, எக்ஸ்ரே இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துடும். டாக்டர்ஸ் போட்ட ஸ்டெத்தோஸ்கோப் காதில் வச்சா சத்தம் கேட்குது, இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம். அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஃபார்மா, மருந்து மாத்திரைகள், இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய நிலைமையெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, ஏன்னா அந்த ராகு கேது என்னெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனையோ செய்திகள் உண்டு அதை பற்றியா. காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், மெயினாக டீச்சர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ் வந்து அவப்பெயருக்கு ஆளானாங்க. மாணவர்களுக்கு பயந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நடுங்கி உட்காந்து அந்த பீரியடாக இருந்தது. ப்ரொஃபஸர்ஸ், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாம் பார்க்குறோம். எத்தனையோ திருப்பதியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க மேலேயே ஹோட்டல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாரும் தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும்? காவல்துறை அதிகாரி தான். காவல்துறை அதிகாரிகளே தப்பு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ காவல்துறை அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை. அப்போது மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் உண்மையிலே இந்த மிதுன ராசியை பற்றி நான் இன்னொன்று கூட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாம் என்ன தான் பேசினாலும் எல்லாரும் இந்த மிதுன ராசிக்கு ஆஹா ஓஹோர் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் ராஜாக்கள், தூள் கிளப்ப போகும் ராசிகள், அடித்து கொளுத்த போகும் ராசிகள், அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்டவசுக்கள் யோகம், எல்லாம் மிதுன ராசிக்கு டைட்டில் வச்சிடுறாங்க, எல்லாரும் புகழ்ந்து பேசிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மிதுன ராசி என்பவர்கள் எத்தனை பேர் மன அழுத்தத்தில் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் கோல்டு கிளைண்ட்ஸ். நம்மகிட்ட ஒரு முறை வந்துட்டாங்கன்னா திருப்பி எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சாமி. வாராகி என்ன சொல்கிறார்களோ, நான் சொல்லலைங்க, அம்பாள் சொல்கிறேன். வாராகியுடைய கருத்து, வாராகியுடைய வாக்கு பொய்க்காது, சொல் ஜெயிக்கும், அதுதான் வாராகி. அப்போது மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ரியாலிட்டி, உண்மையான சுச்சுவேஷன் என்ன என்பது எனக்கு தெரியும். கடுமையான தோஷங்கள், கடுமையான கர்ம வினைகள், காரணமே தெரியாத காரியங்கள், இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது? ஒருத்தவங்க ஒரு படத்தில் சொல்கிறவன், டே சொல்லிவிட்டு அடிங்கடா, நான் எதுக்கடா சரிப்பட்டு வரமாட்டேன், என்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு செய்யுங்கடா, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களே, கடந்த காலங்கள் எல்லாம் கடுமையான காலங்களாக, மிக கடுமையான காலங்களாக, எப்பேற்பட்ட கடுமையாக இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஒரு 20% மிதுன ராசி அன்பர்கள் வேண்டுமானால், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி, நான் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் வெறும் 20%. 80% மிதுன ராசி அன்பர்கள் படாத பாடுபட்டிருக்கிறார்கள். உயிர் போய் உயிர் வந்தது சாமி, எனக்கு அந்த ஒரு க்ஷணம் அசிங்கமாக போயிடுது சாமி. இன்னும் நிறைய கதையாக சொல்லுவாங்க. எல்லாம் அந்த சனியுடைய தாக்கம், குருவுடைய தாக்கம், ராகு கேதுவுடைய தாக்கம். தொடர்ந்து இந்த சனி, ராகு, கேது, குரு என்ற 4 கிரகங்களும் மிதுன ராசியை போட்டு வாட்டி வதச்சி எடுத்து கண்ணை 2ஐயும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு ஒரு பசங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்னா ஸ்கூல் வாத்தியார்கிட்ட அந்த காலத்தில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, கண்ணை 2ஐயும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னுவாங்க. அந்த கதையாக தோல் உரிச்சிருப்பாங்க இந்த ராகு கேதுக்கள் மிதுன ராசி அன்பர்கள். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய துன்பங்கள்.
எவ்வளவு பெரிய வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனைகள், வீண்பழி அவமானங்கள், பதவி பறிப்புகள், பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் வைஸ் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள், மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷன், மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த மன பயம் நீங்குவதற்காக நாங்கள் ஒரு பெரிய யாகமே நடத்தியிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மன பயம் அல்லது மரண பயம் என்று கூட நாம் அதை சொல்லலாம். ஏதாவது நிகழ்ந்துருமோ, ஏதாவது வந்துடுமோ, இங்கே வலிச்சுக்கிட்டே இருக்கே, டாக்டர்கிட்ட போவாங்க, செக் பண்ணுவாங்க, சார் இவர் வெரி நார்மல், யூ டோன்ட் வரி, நீங்கள் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்வாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். இப்படி முடிவே தெரியாத பிரச்சனைகள், செக் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள், மனபயம், மரண பயங்கள், ஆரோக்கிய பயங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், வயோதிக திருமணம், காதல் பிரச்சனைகள், லேட் மேரேஜில் இருக்கக்கூடிய காதல் பிரச்சனைகள், குழந்தை பாக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி பிரிவுகள், வசியம் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இன்னும் அப்படியே அடிக்கிட்டே போயிடலாம். அதான் சொல்லணே, இந்த மிதுனராசி அன்பர்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் மிதுனராசிக்கான பலன்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. நான் அதுக்கு தான் ஒரு வரியில் சொல்கிறேன், உங்களுடைய துன்பம், உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இதுக்கு நிவர்த்தி வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனையை உங்களுக்கு முடிய வேண்டும் என்று சொன்னால், அடுத்த நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் ஒன்று நினச்சிருக்க சாமி, எனக்கு அது நடக்கணும், நான் கோவில் கட்டுவேனா மாட்டேனா, அல்லது நான் திருப்பணிகள் செய்து முடிப்பேனா மாட்டேனா, அல்லது இந்த சொத்து எனக்கு வருமா வராதா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வருவாரா மாட்டாரா, இப்படிப்பட்ட கேள்விகளோடு நிற்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இழந்த சொத்துக்களாக இருக்கலாம், இழந்த உறவுகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கேள்விகளோடு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களே, இவற்றுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், போகாத கோவில் இல்லை சாமி, செய்யாத பரிகாரங்கள் இல்லை சாமி, எல்லாம் பண்ணிட்டேங்க, ஏன் நடக்கலை? அப்போ இன்னும் சரியான குரு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்த ராகு கேதுவை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக அல்லது 4.5 வருஷமாகவே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பிரச்சனை இருந்து வருகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், மிதுனராசி என்று சொன்னால் கட்டாயம் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வது சிறப்பு. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால், சிறப்பான வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நன்கு தெரிந்த, சரியாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி அவர் மூலம் ஒரு வழிபாட்டு முறைகளை தெரிந்து அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால், மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய துன்பத்திலிருந்து விலகி, உங்களுடைய கர்ம வினைகளில் இருந்து விலகி வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் புகுந்து எந்த இடத்துல சாமி நான் இடம் தர உங்களுக்கு, நீங்கள் இங்கே வந்து கட்டிக்கோங்க, கொடுக்கக்கூடிய தகுதி அம்பாளுடைய உத்தரவு உங்களுக்கு அந்த மனசில் விஷயம் தோன்றுமே ஆனால், கொடுக்கக்கூடிய தகுதி, நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அது விரைவிலே வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு,
இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனம் தேவை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ராகு கேதுவை அலட்சியமாக நினைக்காதீர்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது சரியில்லாமல் இருந்தால் கூட முன்னேற்ற தடைகள் இருக்கும், ஜெயிக்க முடியாமல் இருக்கும். அதிக உழைப்பு, நிறைய முயற்சி எடுக்கிறேன் சாமி, நிறைய நான் ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் இல்லை. அதுக்கு மறைமுகமான காரணம் இந்த ராகு கேது. எந்த ஒரு ஜோதிடர் ராகு கேதுவை சரியாக கவனிக்கிறாரோ அந்த ஜோதிடத்தில் சென்று பார்க்கக்கூடிய நபர் வெற்றி பெறுவார். ஆகையினால் இந்த ராகு கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிச்சயமாக அந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.